Welcome to our channel. இன்னைக்கு cook with comaliல Shruthika அவங்க பண்ண FLAMBE mango cheesecake with sandwich recipe தான் பார்க்க போறோம். இதே மாதிரி cook with comaliல இருக்க recipes எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம cheesecake பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சிடுங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துர்க்கேன். அதை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். அடுத்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பியூரே சேர்த்துக்கோங்க. மாங்காய் வந்து ரொம்ப இனிப்பில்லை அப்படின்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம அகர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் கேக்கை இப்போ செட் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக சீஸ் கேக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேன்னு சொல்லுவாங்க. சைடில் லாக் மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சீஸ் கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காஃபி கப்பெல்லாம் இருக்குல்ல, பேப்பர் கப், அதில் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிலிக்கான் மோல்லாம் இருக்குல்ல, இதிலலாம் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக டீமோல் பண்ண முடியும். நான் வந்து இன்றைக்கி காஃபி கப்லேயும் அந்த சிலிக்கான் மோல்லையும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் அளவு வச்சோம்னா சூப்பராக செட் ஆகிடும். இந்த கேப்பில் அந்த மேலேயும் கீழேயும் வந்து ரைஸ் பிஸ்கெட் வச்சுருந்தாங்களா, அது செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட ரைஸ் பிஸ்கெட்க்கு ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுத்துச்சு. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி விரலை மட்டும் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம தேய்ச்சி எடுப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன், அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கிடச்சிது. இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கிட்டேன். அடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப எழும்பி வராமல் பிஸ்கெட்ஸ்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். நான் அவனை ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அடுத்து மேங்கோ வச்சு பண்ண அந்த ஜாம் பண்ணிடலாம். ஆல்ரெடி சீஸ் கேக்கு அரைச்ச மேங்கோவே மீதி இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக பேசில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பேசில் கிடச்சது தான் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ட்ரைடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து இதில் சர்க்கரை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃப்ளம்பே அப்படின்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு. அதை எது குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ரம் நிறைய சேர்த்துப்பாங்க உங்கள் சாப்பாட்டில். ஸோ ரம்மை நல்ல ஒரு சூடான பேனில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ நம்ம லைட்டாக ஒரு நெருப்பு அது மேலே வச்சோம்னா ஒரு ப்ளூ ஃப்ளேமில் எரியும். அந்த மாதிரி வர்றது தான் ஃப்ளம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரம் இல்லை ஆல்கஹால் ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சீஸ் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிலிக்கான் மோல்டில் இருக்கிறது ஈஸியாகவே டீமோல் பண்ண முடிஞ்சது. அடுத்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மேங்கோ ஜாம் இருக்குல்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
அண்ட் அரிசி மாவில் பிஸ்கெட் பண்ணியிருந்தோம்ல, அது மேலே நம்மளோட சீஸ் கேக்கை வச்சிடலாம். சைடில் வந்து இன்னொரு அந்த அரிசி மாவில் பண்ண பிஸ்கெட்டை வச்சுட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மேங்கோ சீஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.